விவசாயமா வேண்டவே வேண்டாம் என கிராமத்து இளைஞர்கள் கூட நகரத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றனர். இங்கே ஒரு இளைஞர் தன் ஏழ்மை நிலையிலும் கரும்பு விவசாயத்தில் புதுமையை புகுத்தி வெற்றியடைந்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் ஒக்கூர் அருகே திருமலையைச் சேர்ந்த அழகு சுந்தரம் என்ற அந்த 29 வயது இளைஞரின் கருணையில் இன்று பல கரும்பு விவசாயிகளின் நஷ்டம் தவிர்க்கப்பட்டுள்ளது. கரணையுடன் கூடிய கரும்பு துண்டுகளை நடவு செய்து அவை முளைத்த பின் வயலுக்கு எடுத்துச் சென்று மீண்டும் நடவு செய்வதுதான் இதுநாள் வரையிலான நடைமுறையாக இருந்தது. இவ்வாறு ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லும் போது கரணைகள் சேதமடைந்து முளைக்காமல் போவதும் வாடிக்கை. இதனால் விவசாயிகளுக்கு 1க்கு 2 செலவு ஏற்படுவதை தவிர்க்க முடியாமல் இருந்து வந்தது. துவக்கம் முதலே கரும்பு விவசாயத்தில் ஆர்வம் கொண்ட அழகு சுந்தரத்திற்கு நஷ்டமின்றி கரும்பு விவசாயம் செய்யும் ஆர்வம் வந்தது. அதற்காக அவர் கண்டுபிடித்ததுதான் கரும்பு விதை பெட்டி. 2 அடி நீளம் 1.5 அடி அகலம் கொண்ட பெட்டி செய்து அதற்குள் பல அடுக்குகளை உருவாக்கினார். ஒரு அடுக்கிற்கு 150 வீதம் ஒரு பெட்டியில் 750 கரணைகளை அதில் அடுக்க முடியும். தென்னை நார் கழிவுகளை அதன் மீது பரப்பி 5 நாட்களுக்கு நிழல் பந்தலில் உலர விடுகிறார். 6வது நாளில் கரணை முளைத்து நடவுக்கு தயாராகிறது. இப்போது எந்த சேதமும் இல்லாமல் கரும்பு விதை பெட்டியை வயலுக்கு எடுத்துச் சென்று சேதமின்றி கரும்பு நடவு பணியை மேற்கொள்ளலாம். என்னுடைய 10 வருட கரும்பு விவசாய அனுபவத்தின் மூலம் என்னோட 3 வருட ஆராய்ச்சியின் மூலமாக சுகர் கேன் சீடு பாக்ஸ் கரும்பு விதை பெட்டி அப்படின்ற ஒரு முறையை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த முறையில் பார்த்தீங்க அப்படின்னா கரும்பை விதைப்பொருவை நறுக்கி அதில் விதை நேர்த்தி செய்து நிரப்பிட்டோம் அப்படின்னா அதை உங்களுக்கு ஒரு 2 வீலர்லேயே ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். இந்த நம்ம சுகர் கேன் சீடு பாக்ஸ் இந்த கரும்பு விதை பெட்டியின் மூலம் நமக்கு நடவு செய்கிறதுக்கு 1 டன் கரும்பிலிருந்து எடுக்கப்படும் விதைப்பொருட்களே நமக்கு போதுமானது. இதனால் நமக்கு 2 டன் கரும்பு நமக்கு மிச்சமாகுது. அப்படின்னு போகும்போது இந்த 2 டன் கரும்போட விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் மற்றும் ஒரு அந்த 4000 ரூபாய் அந்த லேபர் சார்ஜ் எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு ஏக்கருக்கு விவசாயிகளுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் இதில் சேவிங் ஆகுது. செலவு இல்லை, இரட்டிப்பு லாபம், பூச்சி தாக்குதலுக்கு எளிய வழிகள் என விவசாயிகளுக்கு சாதகமான பல்வேறு விஷயங்கள் கரும்பு விதை பெட்டியில் இருப்பதால் அழகு சுந்தரத்தின் இந்த கண்டுபிடிப்பை சக்தி சர்க்கரை ஆலை அங்கீகரித்துள்ளது. சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்த போதும் கடும் சிரமத்துக்கு மத்தியில் கோவை வேளாண் கல்லூரியில் இளநிலை பண்ணை தொழில்நுட்ப பட்டம் பெற்றது. மதுரை ஆவினில் சினை ஊசி பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ் படிப்புகளையும் முடித்ததோடு தன் தங்கைக்கும் திருமணம் செய்து வைத்து இன்று தனக்கென ஒரு அடையாளத்தையும் உருவாக்கியுள்ளார் அழகு சுந்தரம். இன்று இவரது படைப்புகள் பல்கலை அளவில் பரிசீலனையில் உள்ளன. ஆனால் இந்த ஏழை விவசாயி தன் பெயருக்கு ஏற்றாற்போல் தன் நிலத்தில் கரும்பு பயிர் செய்து இரும்பு மனிதராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.